பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் எழுத்தாளரும் உதவியாளருமான ரவீந்தர் அவர்களிடம் 1936 கல்கத்தா சென்ற அனுபவத்தை எம்ஜிஆர் அவர்கள் கூறியிருக்கிறார். அதனை பார்ப்போம். 1936 மாயா மச்சேந்திரா படப்பிடிப்பிற்காக நானும் என் அண்ணனும் சென்றோம். என்னுடைய அப்போதைய சம்பளம் 200 ரூபாய். ஒரு மாதம் நாங்கள் பரிமாறியதை சாப்பிட்டோம். சிறையில் தள்ளப்பட்ட ஊமைகள் போல உணர்ந்தோம். ரசகுல்லா சாப்பிட விரும்பினேன். ஒன்றின் விலை 4 அணா. ஆனால் பணம் இல்லை. அந்த நேரத்தில் என்னுடைய விருப்பத்தை எங்களை கவனித்து கொண்டிருந்த சமையல்காரர் குல்தீப் நிறைவேற்றினார். இது குறித்து யோசித்தேன். அவரை பற்றி நல்ல விதமாக நினைத்தேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு கல்கத்தாவில் விருதை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தபோது மக்கள் மத்தியில் அதே குல்தீப்பை கையில் மாலையுடன் பார்க்க முடிந்தது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு வயதாகி நரைத்த முடிகளுடன் இருந்தார். அவரை கட்டிப்பிடித்து அறைக்கு அழைத்து வந்தேன். அப்போது இளமை, இப்போது 2 பேர குழந்தைகள் உள்ளனர் என்றார். என்னால் முடிந்ததை அவருக்கு கொடுத்தேன். அவர் நாகரிகமாக மறுத்தார். அவர் அதை பெற்றுக்கொள்ளும் வரை வலியுறுத்தினேன். நான் அவரிடமிருந்து பெற்றதை திருப்பி தந்துவிட்டேன் என்று உணர்ந்தேன். இது எனது திருப்தியை நிறைவடைய செய்தது. விருது பெற்றதில் அல்ல, நன்றி உணர்வை செலுத்தியதில்.